அந்த விளக்கறான் நான் தலைப்பு பேசுறான் ஜாலி அதெல்லாம் இட்ஸ் a serious matter, and if you give it attention you will realize these things have to come into policy, and it will come into policy because it's very 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 relevant. So the first characteristic of local food, easy to grow. ரொம்ப ஈஸி வளர முடியும். டேக் முருங்கைக்கீரை. ஓகே, முருங்கைக்கீரை எப்படி வளரும் தெரியுமா? முருங்கைக்கீரை எப்படி வளரும்? குச்சி இப்படி நட்டு இப்படி வளர்மொழிக்கல, அதேதான், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஈஸி டு க்ரோ. ஈஸி டு க்ரோனா நோ எக்ஸ்பர்டீஸ். No one can tell you, oh, I'll teach you. நான் சொல்றேன், நீங்க வாங்கி கூட படிக்கிறேன், நான் முருங்கைக்கீரை எப்படி வளரணும் காமிக்கிறேன். அதெல்லாம் தெரியும். பாட்டி தெரியும், மாமா தெரியும், சித்தப்பா தெரியும், எல்லாரும் தெரியும். It's a cultural knowledge, you know. It's very beautiful. எந்த செடி ஈஸியா வளரும்னா எங்க பார்த்தாலும் கிடைக்கும். நீ எந்த கிராமம் போங்க, எந்த வீட்டுல முருங்கைக்கீரை கிடைக்கும். கரெக்டா? கன்னியாகுமரியில இருந்து குஜராத் வரைக்கும் இருக்க முருங்கைக்கீரை. So it's in abundance. What food is in abundance has a beautiful noble virtue. Virtue na theriyadhu eppadi sollu Tamil. Virtue is a good characteristic. Non-exclusivity. பிச்சைக்காரவும் ராஜவும் முருங்கைக்கீரை சாப்பிட முடியாது. பணக்காரன் மட்டும்தான் பீட்சா சாப்பிட முடியாது. The irony is எல்லாரும் தான் பீட்சா சாப்பிடணும் இப்போ. Okay, so exclusivity is very beautiful thing. Recently I gave a talk in a big university. It was for G20. They had invited the professors from England. The Velakaram professor, அவங்க எல்லாம் தெரியும். அவங்க தான் கூப்பிடுது. அவங்க நிறைய பேசிச்சு. அப்போ நான் இங்கே ஸ்பீச் கொடுத்தாங்க. நான் கேட்டேன், முருங்கைக்கீரை பிடிக்குமா? எல்லாரும் தலையாடுக்கிறாங்க. நம்ம பிடிக்கும், நம்ம கலாச்சாரம், நமக்கு முருங்கைக்கீரை வீட்டில் சாப்பிடுவாங்க, ரொம்ப பிடிக்கும். சந்தோஷம். ரெண்டாவது கேள்வி, கேம்பஸ்ல முருங்கைக்கீரை வளருமா? ஆமா, எங்க பார்த்தாலும் வளரும். 10,000 பசங்களாம் இந்த காலேஜ்ல படிக்கிறீங்க. கேம்பஸ் ரொம்ப பேசுறாங்க, எங்க பார்த்தாலும் முருங்கைக்கீரை கிடைக்கும். சூப்பர். மூணாவது கேள்வி, கேன்டீன்ல முருங்கைக்கீரை சர்வ் பண்ணுங்களா? இல்ல. அது என்னது? நம்ம கலாச்சாரம் உணவு. We know that the industrialized food is creating climate change, and we're not serving something that A, we like, B, we know how to cook, and மூணாவது, it's in our back garden. You know what this is? This is called ignorance. In Tamil Nadu, as a farmer who wears no chappal, many times we get cut. Hobby, this is my work. This is, we separate everything. This is food, this is medicine. Traditionally, people didn't have all these doctors and that much in the village. They had why they are and எல்லாம் பாட்டி தெரியும். இது சாப்பிடுங்க, நல்லா இருக்கும், உடம்பு ஆவி பண்ண வேப்பம் தறி போடுங்க, இந்த மஞ்சள் அப்படி சாப்பிடுங்க. ஒரு விபரம் இருந்தது. அந்த விபரம் தான் ஒரு கலாச்சாரம். That's a cultural identity. So medicine is food. இப்போ ஒரு சில டாக்டர் ஊசி போடும். But and all those ஊசி's giving side effect. It's all supporting an industry. They want to sustain that industry. For people to be sick. எல்லாம் தெரியும். If you get sick now, they'll keep you in the hospital longer. To spend more money. நாலாவது கேரக்டரிஸ்டிக், நம்ம ஒரு நோ இக்கலாஜிக்கல் காஸ்ட். இது ஒரு பெரிய விஷயம். உருளைக்கிழங்கு சாப்பிட்டா எங்கிருந்து வரும் தெரியுமா? Anyone knows where potato comes from? Underground தான்பா, மணல் பா. பட் எந்த ஊரு? ஊட்டியிலிருந்து வரா. ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி இல்லைன்னா அது இது இருந்து தூரம் இருந்து வரா. ஸோ ஊட்டியிலிருந்து உருளைக்கிழங்கு கொண்டு வரதுக்கு என்ன தேவை? டிரான்ஸ்போர்ட், லாரி தேவை. சப்போஸ் நமக்கு தான் அந்த லாபம் இருக்க, உருளைக்கிழங்கு சேல்ஸ் பண்ணுறதுக்கு முதலில் ஒரு லாரி மேனுஃபேக்சர் பண்ணலாம். இவரு தான் அந்த என்ஜின் தான் ரெடி பண்ணுங்க, அதுக்கு தான் நிறைய ஃபேக்ட்ரி வேணும். இவரு மெட்டல்ஸ் தான் ரெடி பண்ணுங்க, அதுக்கு தான் நிறைய ஃபேக்ட்ரிஸ் வேணும். சார் தான் டயர் ரெடி பண்ணுங்க, இவரு தான் பிளாஸ்டிக்ஸ், பெயிண்ட், கிளாஸ், எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் பைப்லைன் ஃபார் பெட்ரோலியம், ஆயில் ரிஃபைனரி, ஆயில் டேங்கர், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன்,
All factories there were lorry manufacture, okay? And then we can sit and we'll eat our potato chips and we talk about pranayama and things like that, you know. That's the irony of where we are at, you know. But you go and ask your party, சரி என்ன உலகத்துல என்ன சாப்பிட்டாச்சு? சேப்பன் கிழங்கு சாப்பிட்டான், பீதி கிழங்கு சாப்பிட்டான், வெத்தலை வலிக்கிழங்கு சாப்பிட்டான், மரவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டான், சக்கரை வள்ளிக்கிழங்கு சாப்பிட்டான். But all the guys doing their C++ with the big car, they've forgotten that. They don't know those foods anymore. You know, so there is a cultural erosion that happens, you know. This sounds like a small thing, but it's a massive thing. There is a cultural erosion that happens when we don't know where our food comes from. Because food becomes functional only to earn money, and that money won't become good, you know. So, other characteristic of local foods is diversity. Supermarket if we're going to change the way we're farming and come back to a farming that reflects a cultural identity, is to separate economic value of food. Throw that in the coupon and look at the real value of food. It's nutritional. The other thing is, when you look at these types of food, this is the red ponangani. This is other mele the kodi basila. And of course pineapple. So these type of things யாரும் தான் வாங்க மாட்டாங்க. சேல்ஸ் பண்ண முடியாது. வாழைத்தண்டை சேல்ஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்க நம்ம ஃபார்ம் வரனா இங்க இன்ஸ்டாகிராம் பார்க்கணும், நீங்க இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு, and then you start farming, you try and sell your வாழைத்தண்டை in the market. You go to the கடைக்காரா, சார் நான் வாழைத்தண்டை வளர்ந்துச்சு இது வாங்க, அவங்க 20 ரூபாய் தராங்க. நீங்க என்ன சொல்ற, நான் 50 ரூபாய் செலவு பண்ணிச்சு பெட்ரோலுக்கு இங்க வரதுக்கு. How I can get money? The vaழைத்தண்டை has no economic value anymore, you know. So we have to try and find how to bring the value of these foods. These are examples of local food. Adina the pool therima paruppu keerai, autism, ADHD, the vaழைத்தண்டை. This is paplikai. Paplikai kude paplikai or carrot போல இருக்கு. நமக்கு நான் சாலட் பண்ண முடியும், வெஜிடபிள் பண்ண முடியும், சூப் பண்ண முடியும், நிறைய வித்தியாசம் டிஷ்ஷஸ் பண்ண முடியும். இது முழுச்சிட்ட மேல அது கேன்சர் நோய். மேபி இட்ஸ் வெரி வெல் நோன் இன் யூ ஃப்ரம் மலேசியா சார்? நோ, Dubai. Okay, Dubai you won't have, but in Malaysia they may have. Anyway, சுண்டைக்காய், நம்ம சுண்டைக்காய், நம்ம heart of Tamil culture. 20 வருஷம் முன்னாடி சுண்டைக்காய் வளர்ந்துச்சு. நான் என்ன பண்ண, சுண்டைக்காய் கூட நான் செடி கட் பண்ணுங்க, சேல்ஸ் பண்ண முடியாது. I cut it. அப்புறம் ஒரு 17 years ago, ஏன்னா சேல்ஸ் பண்ண முடியாது, சரி தக்காளி வளர்றோம், தக்காளி சேல்ஸ் பண்ண முடியாது. 17 years ago நான் எங்க மனைவி மீட் பண்ணிச்சு, தீபா, திருவண்ணாமலை. நமக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணிச்சு நம்ம ஃபார்ம்ல, ஃபார்ம் டு பிளேட். ஃபார்ம் டு பிளேட்னா என்ன வளர்றோம் அதுக்கு தான் நமக்கு சாமல் பண்ணுங்க and then we serve that food. So farm to plate. அவங்க சொன்ன சுண்டைக்காய் கட் பண்ணக்கூடாது, சுண்டைக்காய் நல்லா இருக்கும், சாம்பலை போட முடியும், பொருள்ல பண்ண முடியும், வட்டல் குழம்பு பண்ண முடியும், நிறைய வித்தியாசம் டிஷ்ஷஸ் பண்ண முடியும். இப்போ that சுண்டைக்காய் is challenge for me now. All these plants in my farm, they are like a community. They're all supporting us. Even the பனப்பழம். இப்போ பனப்பழம் யாரும் கவனிக்க மாட்டாங்க. கன்னிகுமரி சூரத் வெல்கம் பனப்பழம் யாரும் கவனிக்க, அதை கூட ஒரு ஜூஸ் பண்ண முடியும், சூப்பரா இருக்கும், very very tasty juice. All of these foods, this is called pokisham. It's a treasure. யார் இந்த ட்ரெஷர் கவனிக்க மாட்டேங்க. அந்த ட்ரெஷர் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இது என்னது தெரியுமா? யாரு சொல்ல முடியுமா? இல்லைங்க, சப்போட்டா, பிராம் கலமா, பிரிஞ்சலா, இது ஒரு மரம் சார். பிரிஞ்சல் கிடையாது சார். If when I tell it, and it's not to make anyone feel bad, but you may feel little bit welcome, you know. Bilbam, pale fruit. It's a very important plant in Tamil Nadu. It's not to criticize anyone, but people have forgotten the Tamil culture. You go in the village, you bring village school kids to my farm,
You bring the விவசாயி to my farm, எல்லாம் எனக்கு தெரியும். But the more successful we are on economic level, we forgot these things, you know. It's normal because we're not related to the field. But இது ஒரு பயங்கரமான ஃப்ரூட் இது நம்ம ஹோட்டல்ல ஒரு ஷர்பட் ஒரு ட்ரிங்க் தான் ஜூஸ் மாதிரி தான் பண்ணுவாங்க. And the leaves we put it in the salad. My wife, she had the housewarming puja. And the pujari gave the bell butter for the prasad. I went home, I started putting in the salad. Not only that, many things, but that's one of the items. It has a lot of medicinal value. This one is supported though. I'm very sorry. Who said supported? You're absolutely correct. This is supported. I was looking at this one. But this is supported, absolutely. Muringakire. So, Muringakire, powder தான் பண்ண முடியும். இப்போ capsule தான் சேல்ஸ் பண்ணுங்க. நான் இன்ஸ்டாகிராம் கொஞ்சம் நல்ல சக்ஸஸ் ஆகிட்டு அப்போ நான் ஒரு சின்ன வீடியோ பண்ணுங்க முருங்கைக்கீரை செலக்டட் ஃபார்ம் கேப்சூல் வாங்க டிஎம் பண்ணுங்க we are selling a lot very easily நம்ம ladies they are cooking for us in our hotel யார் இந்த கிச்சன் நம்ம வேலை செய்யறதில்ல அவங்க இந்த கேப்சூல் பார்க்குறாங்க சொன்னாங்க கிருஷ்ணா என்ன இந்த கேப்சூல் போடுறாங்க சாம்பிள் பண்ணது ஒரு சாம்பார் பண்ணுங்க ரைஸ் போட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கு எதுக்கு கேப்சூல் சாப்பிட்றாங்க You know, even that doesn't make sense. When it grows so easily, why are we doing it like that? This is a picture of our farm. This is a lot of tour. This is Tennai Arthi growing here. Spring onions. This is the either mulching. What water? தெரியாது பட் ஐ நீட் டு லேர்ன் பெட்டர் மை தமிழ் அது ஒரு வார்த்தை இருக்கு ஃபார் மல்ச்சிங் அது என்ன தரை வைக்கல் குட்டி எல்லாம் திரும்பி போடணும் கோழியில ஏன்னா அதை மக்கியும் போது அதுதான் சத்து அதுதான் மூடாக்கு தேங்க்யூ மூடாக்கு yeah I remember now thank you மூடாக்கு so when we do the மூடாக்கு that's